நீங்கள் அதிகமாக நேசித்த பர்சன், நீங்கள் அதிகமாக நம்பின பர்சன் வந்து இப்போ உங்கள் சிந்தனை இல்லாமல் இருக்காங்க. யாரோ மாதிரி உங்ககிட்ட ட்ரீட் பண்ணுறாங்க. சுத்தமாக காண்டாக்டே இல்லாமல் இருக்குது. அவங்க ஜாலியாக இருக்காங்க. உங்களால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல. அவங்க திரும்ப என் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க. இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, திரும்ப அந்த பர்சன் வரணும்னு நினைக்கிறப்ப இதை நீங்கள் செய்யுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குது, பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம். நல்லா பேசிகிட்டு இருந்த நண்பர்கள் வந்து சடனாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கும் இந்த மெத்தடை செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, நைட்டு 11 மணிலேருந்து 12 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். கல்லுப்பு எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைக்குள்ளாடி அடங்கணும். நீங்கள் எடுக்கிறப்ப கீழே சிந்திக்கிட்டே இருக்கக்கூடாது. இடது கையில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபருடைய பேரை வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன நேமில் அவங்கள அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நண்பர்களுக்காக நீங்கள் செய்கிறப்ப வந்து ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து உங்களுடைய இடது கையில் எடுத்துக்கோங்க. இடது கையில் எடுத்துட்டு இதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்களை மூடிட்டு உங்களுடைய பர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க. அவங்க கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பார்க்கணும். அந்த கல்லுப்பு வந்து அது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுடைய எனர்ஜி, அதாவது நீங்கள் எந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த உணர்வை வந்து அப்படியே அது வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். பர்சனுடைய பேரை வந்து 3 வாட்டி நீங்கள் சொல்லுங்கள். கையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் பேப்பரில் வச்சுட்டு நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சு நீங்கள் தூங்கணும். மறுநாள் காலையில் எந்திரிச்சதுமே என்ன பண்ணணும்னா, இந்த கல்லுப்பு அதில் வச்சுருக்கக்கூடிய அந்த பொருள் இது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் விட்டுருங்க. ஓடுற தண்ணியில் தான் அது பாஞ்சு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பைப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய கையாலேயே அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் காமிச்சிட்டே இருங்க. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் பட்டு கீழே அப்படியே வந்து பாஞ்சு ஓடி போயிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். தொடர்ந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 11 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.